நடுராத்திரி ஒரு 2 மணி இருக்கும்னு வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு முழிப்பு வந்துரும். ஆமா, நிறைய பேருக்கு இது நடக்கிறது தான். மறுபடியும் தூங்கலான்னு நாம முயற்சி பண்ணுவோம். ஆனா மைண்ட்ல 1000 விஷயங்கள் ஓட ஆரம்பிச்சிரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த நேரத்துல மூளை ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்த வாரம் கட்ட வேண்டிய லோன் இஎம்ஐ, ஆபீஸ்ல பாஸ் ரொம்ப கோபமா அனுப்புன அந்த ஒரு இமெயில், இல்லனா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பன் கிட்ட போட்ட சண்டை, இப்படி எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்மள ஒரு பெரிய பதற்றத்துக்குள்ள தள்ளும். ரொம்ப சரியான உதாரணம். இந்த மாதிரி நேரங்கள்ல தூக்கம் முழுசா போயிடும். ஆமா ஆமா. இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம பொதுவா என்ன பண்றோம்? போனை எடுத்து ஏதாவது மெடிடேஷன் ஆப் டவுன்லோட் பண்றோம். இல்லனா இன்டர்நெட்ல ஹவ் டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படின்னு தேடுறோம். உண்மைதான். ஏதாவது ஒரு உடனடி தீர்வு கிடைக்காதான்னு ஒரு தேடல் இருக்கும். ஆனா இந்த நவீன கால மென்டல் ஹெல்த் பிரச்சனைக்கும் நம்ம தூக்கத்தை கெடுக்கிற இந்த தவிப்புகளுக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு புத்தகத்துல ரொம்ப தெளிவான ஆழமான ஒரு டூல் கிட் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வார்த்தை அப்படின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம இந்த ஒரு ஆழமான தேடல்ல இத பத்தி தான் அலச போறோம். கண்டிப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. மனிதர்களாகிய நாம அன்றாடம் சந்திக்கிற மனக்கவலை, பணப்பிரச்சனை, உறவுமுறை சிக்கல்கள், இதுக்கெல்லாம் பைபிள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், அப்புறம் அன்னமரியாள் காட்டிய வாழ்வியல் நெறிகள் எப்படி ஒரு பிராக்டிக்கலான தீர்வா அமையுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம உரையாடல்ல ரொம்ப ஆழமா பேச போறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இத வெறும் மதப்போதனைகளை மட்டும் பார்க்க போறதில்ல. ஓஹோ அப்படியா? வேற எப்படி இதை நம்ம அணுக போறோம்? ஏன்னா மத போதனைகள்னாலே பொதுவா இப்படி இரு அப்படி இருன்னு நமக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுக்கற மாதிரி தான் தோணும் இல்லையா? ஆமாமா, ஒரு ரூல்ஸ் புக் மாதிரி நினைச்சுப்போம். கரெக்ட். ஆனா நாம இப்ப பார்க்க போற இந்த குறிப்புகள் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லாம, ஏன் அதை செய்யணும், அப்படி செய்யும்போது உளவியல் ரீதியா நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற காரணங்களை ரொம்ப அற்புதமா விளக்குது. வாவ், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டையும் இது கவர் பண்ணுதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா. அதுதான் இந்த தகவல்களோட உண்மையான பலம்னு நான் சொல்வேன். ரொம்ப அருமை. சரி, வாழ்க்கையில நாம சந்திக்கிற பெரிய பெரிய தத்துவ பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தினமும் நம்ம நிம்மதியை கெடுக்கிற 2 அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க, எந்த விஷயங்கள்? ஒன்னு நாளைய பற்றிய பயம், இன்னொன்னு பணப்பிரச்சனை. நம்ம குறிப்புகள்ல மன அழுத்தம் பத்தி இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு முக்கியமான வாக்குறுதி இருக்கு. பயம் வேண்டாம், நம்பிக்கை கொள் அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப பிரபலமான ஒரு வரி. குறிப்பா பாத்தீங்கன்னா மத்தேயு 6:34ல அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய தினம் தனக்காக கவலைப்படும் அப்படின்னு. இது ரொம்ப ஆழமான ஒரு வாக்கியம். ஆமா, இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது? நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு பிளான் இல்லாம எப்படி வாழ முடியும்? இங்கதான் ஒரு ஆகப்பெரிய உளவியல் கோட்பாடு ஒளிஞ்சிருக்கு. மனிதர்களாகிய நமக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது எதிர்காலத்துல நடக்க போற எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைப்போம். கரெக்ட். எல்லாமே நம்ம பிளான் படி நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா அந்த முயற்சி தான் நமக்கு அத்தனை பதற்றத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குது. இந்த இடத்துல 1 பேதுரு 5:7 இருக்கிற ஒரு பைபிள் வாக்கியத்தை நம்ம இணைச்சு பார்க்கணும். அது என்ன வாக்கியம்? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் சுமத்தி விடுங்கள் அப்படிங்கிற அந்த வாக்கியம்தான் அது. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, உன்னால எதை கட்டுப்படுத்த முடியாதோ அதை அதுக்கே உரித்தான ஒரு பெரிய சக்தி கிட்ட ஒப்படைச்சிடு அப்படிங்கிறது தான். எனக்கு இது கேட்கும்போது எப்படி தோணுதுன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல பிரவுசர் ஓபன் பண்றோம். அதுல தேவைக்கு அதிகமா ஒரு 30-40 டேப்ஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டா என்ன ஆகும்? சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஆமா, அதோட ரேம் மெமரி ஃபுல்லாகி சிஸ்டம் மொத்தமா கிராஷ் ஆகிடும் இல்லையா? நாளைக்காக கவலைப்படுறதுன்றதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு இது. நம்ம மூளையில நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மாசம் என்ன ஆகுமோன்னு பல டேப்ஸ ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நம்ம முடங்கி போயிடுறோம். சரியா சொன்னீங்க. பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம வாழ தவறிடுறோம். இயேசு சொல்றத பார்த்தா அந்த ஃபியூச்சர் டேப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு, இன்னைக்கு உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும்தான் உனக்கு மெமரி இருக்குன்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. மிகச்சரியான உதாரணம். இங்கே நாம புரிஞ்சுக்க வேண்டிய உளவியல் விடுதலை என்னன்னா, அந்த ஈகோ, அதாவது எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடுவேன்னு நினைக்கிற அந்த அகந்தையை விட்டுட்டு முழு பாரத்தையும் கடவுன்கிட்ட ஒப்படைக்கிறது தான். அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அப்படி ஒப்படைக்கும்போது மனசுல இருக்கிற அந்த அதீத சுமை இறங்கி, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நாம என்ன செய்யணுமோ அதுல முழுமையா கவனம் செலுத்த முடியும். கவலைகள் வரும்போது ஜெபத்தின் மூலியமா மனதை அமைதிப்படுத்துறது இந்த சுமையை இறக்கி வைக்கிற ஒரு தியான மாதிரி தான் செயல்படுது.
சரி, இந்த மரக்கவலை ஓகே. ஆனா இதோட சேர்ந்து வர்ற இன்னொரு பெரிய பிரச்சனை பொருளாதாரம். பணப்பற்றாக்குறை, கடன் சுமை. ஆமா, அதுதான் இன்றைய காலகட்டத்துல பல பேருக்கு தூக்கத்தை கெடுக்குது. இத பத்தி பேசும்போது மத்தேயு 6:33 சுட்டிக்காட்டி நம்ம குறிப்புகள்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக கடவுளின் அரசையும் அவருக்கேற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதேபோல பிலிப்பியர் 4:19ல கடவுள் உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வார்னு ஒரு வாக்குறுதியும் இருக்கு. ஆனா இங்க நான் நேயர்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? கவலைப்படாதேன்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா மாசம் பொறந்தா வாடகை கட்டணுமே, பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இதையெல்லாம் எப்படி மேஜிக் மாதிரி சரியாகும்னு நம்புறது? இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இது எந்த இடத்துலயும் மேஜிக் பண்ணி வானத்திலிருந்து பணம் கொட்டும்னு சொல்லல. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த வசனங்கள் எதை அட்டாக் பண்ணுதுன்னா, நம்மளோட பணப்பதற்றத்தோட ஆணிவேர. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட பொருளாதார பதற்றம் நிஜமாவே அடிப்படை தேவைகள் கிடைக்காததால வருதா, அல்லது இன்னும் நிறைய வேணும்ன்ற பேராசையால வருதா? ஆமா, நிறைய நேரங்கள்ல அது பேராசையா தான் இருக்கு. இதற்கான அடிப்படை தீர்வா பைபிள் முன்வைக்கிறது கண்டென்ட்மெண்ட், அதாவது இருப்பதை வைத்து திருப்தி அடைதல். உலகப் பொருட்களின் மேல அதீத பற்று வைக்காம நேர்மையான வழியில நாம உழைக்கணும். அதாவது நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதையே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. சரியா சொன்னீங்க. நம்மகிட்ட என்ன இல்லையோ அத பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்காம இருக்கிற வளங்களை வச்சு நிறைவடைய பழகும்போது அந்த பணப்பதற்றம் நிரந்தரமா நம்மள விட்டு போகும். தேவைகளை இறைவன் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை பேராசையா அழிக்குது. அருமையான விளக்கம். வாண்ட்ஸ் வேற, நீட்ஸ் வேற அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்க வைக்குது இந்த விளக்கம். கண்டிப்பா. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி நிம்மதி வந்துரும். சரி, பணப்பிரச்சனைகளை விட மனிதர்களை கையாளுவதுதான் இன்றைய காலகட்டத்துல நமக்கு தலைவலியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் இப்ப நிறைய பேருக்கு பெரிய மன உளைச்சலை தருது. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற ஈகோ மோதல்கள், இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம குறிப்புகள்ல என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கு? குடும்பம் மற்றும் உறவுமுறை சிக்கல்களுக்கு அன்பும் மன்னிப்பும் தான் ஒரே மருந்துன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மத்தேயு 6:14ல பாத்தீங்கன்னா, நீங்கள் மற்றவர்கள் செய்த குற்றங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார்னு ஒரு கராரான கண்டிஷன் இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும்னு இயேசு சொன்னதும் இந்த தொகுப்புல இருக்கு. இருங்க, இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு வருது. இத அப்படியே நம்ம ஆபீஸ்லயோ அல்லது குடும்பத்திலயோ பொருத்தி பார்ப்போம். ஒருத்தர் எனக்கு தொடர்ந்து துரோகம் செய்றார், அல்லது ஆபீஸ்ல நான் செய்யற வேலைக்கெல்லாம் அவரு பேர் வாங்கிக்கிறார்னு வச்சுப்போம். சரி. என்னை தொடர்ந்து அவர் துன்புறுத்துறார். அவரை நான் 70 முறை 7 தடவை மன்னிக்கணுமா? அப்படி என்றால் என்னை தொடர்ந்து ஏமாற்ற நான் மத்தவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறேனா? என்னை ஒரு மிதியடி மாதிரி ஆக்கிக்க சொல்றதா இதுக்கு அர்த்தம்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பைபிள் சொல்லும் மன்னிப்புங்கிறத நிறைய பேர் அடிமையா இருக்கிறதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கும் அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா இங்கதான் பைபிள் ஒரு மிகப்பெரிய மிக நுட்பமான சமநிலையை உருவாக்குது. நம்ம குறிப்புகள்ல அலுவலக அரசியல் மற்றும் சமூக அழுத்தங்களை கையாளும் பகுதிக்கு சென்றால் மத்தேயு 10:16ல ஒரு மிகச்சிறந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வசனம் அது? பாம்புகளைப் போல விவேகமுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் அப்படிங்கிறதுதான் அந்த வசனம். புறா மாதிரி கபடம் இல்லாமலும் அதே நேரம் பாம்பு மாதிரி விவேகத்தோடும். இது ரெண்டும் முற்றிலும் நேர் எதிரான குணங்களாச்சே. இதை எப்படி ஒருத்தர் ஃபாலோ பண்ண முடியும்? அதான் இதோட அழகு. புறாக்களைப் போல கபடம் இல்லாமல் இருக்கணும்னா உன் மனசுக்குள்ள மத்தவங்கள பத்தின வன்மம், பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓ, மனசுக்குள்ள எந்த நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. ஆமா, ஆனா அதே நேரத்துல பாம்புகளைப் போல விவேகம் வேணும். பாம்பு தன்னை காப்பாத்திக்க எப்பவும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடும் எல்லையோடு இருக்கும். அதாவது ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. மன்னிப்பு என்பது நம்ம மனக்கசப்பு அகற்றுவதற்காகவும் நம்மளோட சொந்த மன அமைதிக்காகவும் மட்டுமே தவிர மற்றவர்கள் நம்மளை தவறாக பயன்படுத்த மீண்டும் மீண்டும் அனுமதிக்கிறதுக்காக அல்ல. வாவ், இது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாருனா அவரை மனசார மன்னிச்சிருங்க, புறா மாதிரி. ஆனா ஒரு திரும்ப உங்களை ஏமாத்த முடியாத அளவுக்கு ஒரு உறுதியான எல்லையை வகுத்து விவேகமா செயல்படுங்க, பாம்பு மாதிரி. வாவ், இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு. அதாவது, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏன்னா அந்த வெறுப்பை சுமந்தே என் மனசை நான் கெடுத்துக்க விரும்பல. ஆனா அதே நேரத்துல
நீ மறுபடியும் என்ன காயப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப பவர்ஃபுல். கண்டிப்பா அந்த பவுண்டரி தான் உங்களை பாதுகாக்கும். இப்போ எனக்கு தெளிவா புரியுது. இதனால தான் 1 கொரிந்தியர் 13:4ல அன்பு சகிப்புத்தன்மை உடையது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, அகந்தை கொள்ளாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, குடும்பத்துக்குள்ளேயும் சரி ஆபீஸ்லயும் சரி இந்த ஈகோ இல்லாம நடந்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஈகோ அல்லது அகந்தை தான் பெரும்பாலான உறவு சிக்கல்களுக்கு ஆணிவேர். அது 100க்கு 100 உண்மை. இதை தாண்டி இந்த உறவு சிக்கல்களை கையாள மத்தேயு 5:44ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் எதிரிகளிடம் அன்பு செலுத்துங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு. இத கேட்கும்போது பொதுவா நமக்கு கோபம்தான் வரும். எனக்கு கெடுதல் செஞ்சவனுக்காக நான் ஏன் ஜெபிக்கணும்னு தோணும் இல்லையா? அப்படி தோணுவது இயல்புதான். ஆனா இது ஒரு மிகப்பெரிய நியூரலாஜிக்கல் மற்றும் உளவியல் பயிற்சி, ஒரு காக்னிட்டிவ் ஹேக் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியா? அது எப்படி வேலை செய்யுது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். மனித மூளையால ஒரே நேரத்துல ஒருத்தர் மேல ஆழமான பரிதாபத்தையும் கடுமையான வெறுப்பையும் வச்சுக்க முடியாது. ஓ, 2 எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸையும் ஒண்ணா ஃபீல் பண்ண முடியாது. கரெக்ட். உங்களை காயப்படுத்தின ஒருத்தருக்காக நீங்க மனமுருகி ஜெபிக்கும்போது அவரை பத்தின வெறுப்பு உங்க மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாலும் மனிதர்களோட அங்கீகாரத்தையோ கைத்தட்டலையோ எதிர்பார்க்காம உங்க கடமைய இறைவனுக்கு செய்யறது போல நேர்மையா செய்ய இந்த மனநிலை உங்களை தயார்படுத்துது. இது நிஜமாவே ஒரு பெரிய ஷிஃப்ட் தான் நம்ம மைண்ட் செட்ல. ஆமா, இது அந்த எதிரிக்கு செய்யற உதவி இல்ல, உங்க மனசுக்கு நீங்களே செஞ்சுக்கிற மிகப்பெரிய உதவி. ரொம்ப ஆழமான பார்வை இது. எதிரிய மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குறத விட அவனுக்காக ஜெபிச்சு அவனை நம்ம மனசை விட்டே வெளியேத்துறது சூப்பர். இது மனசுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும். சரி, இந்த விவேகம், நேர்மை இதெல்லாம் நம்மால கட்டுப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் செட் ஆகும். ஆனா வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நம்மால எந்த விவேகத்தாலும் தீர்க்க முடியாது. ஆமா, சில விஷயங்கள் நம்ம கைய மீறி நடக்கும். உதாரணத்துக்கு திடீர்னு வர்ற ஒரு மோசமான உடல் நலக்குறைவு, எதிர்பாராத விபத்து அல்லது முதுமை, மரணம் பத்தின பயம், இப்படிப்பட்ட முற்றிலும் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளை சந்திக்கும்போது நம்ம மனசு உடைஞ்சு போயிடுதே. இதுக்கு நம்ம குறிப்புகள்ல என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கு? இங்கதான் அன்னை மரியாளின் முன்மாதிரியையும் இயேசுவின் வார்த்தைகளையும் நம்ம மூலநூல் முன்வைக்குது. மனிதர்களோட விவேகம் தோற்று போகும் இடத்துல ஆன்மீகம்தான் கை கொடுக்கும்னு சொல்றீங்க. நிச்சயமா. அன்னை மரியாள் அல்லது மாதா தன் வாழ்க்கையில எதிர்பாராத சோதனைகள் வந்தபோது எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கத்தக்கது. ஆமா, அவங்க வாழ்க்கை முழுவதும் நிறைய சவால்களை சந்திச்சாங்க. இறைத்தூதன் வழியாக தனக்கு வரப்போகும் பெரும் சவால்கள், சமூக படிகள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் மரியாள் பதற்றப்படல. லூக்கா 1:38ல நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு கடவுளின் சித்தத்துக்கு தன்னை முழுமையாக பணிந்து ஒப்புக் கொடுத்தார். அதத்தான் நானும் யோசிச்சேன். இதே போல லூக்கா 2:19ல ஒரு நிகழ்வு நமக்கு குறிப்பு சுட்டி காட்டுது. இயேசு பிறந்தப்போ நடந்த விசித்திரமான நிகழ்வுகளை பார்த்து மரியாள் ஆச்சரியப்பட்டாலும் குழப்பமடையல. ஆமா, அவங்க ரியாக்ட் பண்ண விதமே வேற. மாறாக நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையிலே இன்றைய நவீன காலத்துக்கு தேவையான மிகச்சிறந்த ஒரு அணுகுமுறை. எப்படின்னு சொல்றீங்க? இப்ப நாம ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை சந்திச்சா என்ன பண்றோம்? உடனே பதற்றப்படுறோம், யாரையாவது குறை சொல்றோம், இல்லனா சோஷியல் மீடியால போய் நம்ம கோவத்தை கொட்டுறோம். அதாவது உடனடியாக ரியாக்ட் பண்றோம். ஆமா, இன்னைக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு அதுதான் நடக்குது. ஆனா அன்னை மரியாள் பிரச்சனைகள் வந்ததும் பதற்றப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்காம தன் உள்ளத்தில் சிந்தித்தார். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியின் போது நம்ம ஒரு பாஸ் பட்டன் அழுத்திட்டு நிதானமா சிந்திப்பதற்கு ஒப்பானது. ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இது. சூழ்நிலைக்கு கண்மூடித்தனமா ரியாக்ட் பண்ணாம பக்குவமா ரெஸ்பாண்ட் பண்ண இதை கத்துக் கொடுக்குது. 100க்கு 100 உண்மை. இத ஒரு பெரிய கோணத்துல பார்த்தோம்னா நம்மளை மீறிய ஒரு சக்தி, அதாவது இறைவன், நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நன்மையாகவே முடிப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அது. அந்த சரணடைதல் தான் இங்க முக்கியம். ஆமா, ஏன் கைகளை விட்டு மீறி போயிடுச்சு, இதுக்கு மேல எல்லாம் உன் சித்தம் என்று சரணடைகிறது தான் கத்தோலிக்க ஆன்மீகம் காட்டும் மிக உன்னதமான தீர்வு. இதே அணுகுமுறை தான் உடல்நலக் குறைவுக்கும் பலவீனங்களுக்கும் பைபிள் முன்வைக்குது. ஆமா, மத்தேயு 8:17ல அவரே நம் பிணைகளை தாங்கிக் கொண்டார் அப்படின்னும், இயேசு நோயாளிகளை பார்த்து உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியதுன்னு சொன்னதையும் நம்ம குறிப்புகள் ஆழமா பேசுது. கஷ்டங்களை எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. நம்மளோட துன்பத்தை இறைவனின் சிலுவைப்பாடுகளோடு இணைத்து பொறுமையோடு ஏற்கும்போதும் நம்ம வலிக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. அதை விட முக்கியமா
மனிதர்களுக்கு வர்ற பயங்கள்லயே மிகப்பெரிய பயம் தனிமையும் மரண பயமும் தான். குறிப்பா முதுமை காலத்துல மரணத்தை பத்தின பயம் எல்லாரையும் வாட்டும். கண்டிப்பா அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படையான பயம்தான். இதுக்கு யோவான் 11:25 இயேசு சொல்ற நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்ற வாக்குறுதி ஒரு ஆழமான நிரந்தரமான தீர்வை தருது. இது மரணத்தை பத்தின பார்வையே மாற்றுது. ஆமா, மரணம் அப்படிங்கிறது ஒரு இருட்டான முடிவல்ல, மாறாக அது இறைவனோடு இணையும் ஒரு புதிய தொடக்கம் என்ற அந்த விசுவாசம் மரண பயத்தை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடுது. ஆக வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது வாடகை கொடுக்க முடியாத பண பிரச்சனையா இருக்கலாம், ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்க பண்ற துரோகமா இருக்கலாம், அல்லது தீர்க்க முடியாத நோயா இருக்கலாம், எல்லாத்துக்கும் அன்னை மரியாளை போல ஆண்டவரே உமது சித்தம் நிறைவேறட்டும்னு முழுமையா நம்பி வாழ்றதுதான் உண்மையான சுதந்திரம்னு இந்த தகவல்கள் நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. நிச்சயமா, எல்லாத்தையும் நாமே சரி பண்ணிடலான்னு நம்ம சின்ன கைகள்ல இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தவிக்காம அந்த பாரத்தை இறைவன்கிட்ட இறக்கி வைக்கிறது தான் இதுல இருக்கிற ஒட்டுமொத்த மைய கருத்தம். என்ன அருமையான ஒரு உரையாடல் இது. சரி, நாம இந்த ஆழமான விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை சுருக்கவா தொகுத்து பார்ப்போம். முதல்ல, மூளையில ஓபன் பண்ணி வச்சிருக்கிற தேவையில்லாத ஃபியூச்சர் டேப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நிகழ்காலத்துல வாழ்றது, நாளைக்காக கவலைப்பட்டு இன்றைய நிம்மதியை கெடுத்துக்காம இருக்கிறது. அது ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம். இரண்டாவது, உங்களை காயப்படுத்தினவங்கள மனசார மன்னிக்கிறது, ஆனா அதே நேரம் பாம்பை போன்ற விவேகத்தோட உறுதியான எல்லைகளை வகுத்துக்கிட்டு நேர்மையா இருக்கிறது. பவுண்டரி செட் பண்றது ரொம்ப முக்கியம். கடைசியா, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது அன்னை மரியாளை போல ஒரு பாஸ் பட்டன் அழுத்தி அமைதியாக கடவுளின் திட்டத்துக்கு பணிந்து பொறுமையா காத்திருக்கிறது. இந்த 7 தீர்வுகளும் ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பழமையான தத்துவங்கள்னு இனிமே நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா நேர்கள் அதை உணர்ந்திருப்பாங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஸ்ட்ரெஸ், குழப்பங்கள், உறவு சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பிராக்டிக்கல் டூர் கிட்டாக இது பயன்படும் என்பதை இப்போ நீங்க உணர்ந்திருப்பீங்க. மிகச்சரியாக சொன்னீர்கள். இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போறோம். மனிதர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்க்காம உங்க கடமையை இறைவனுக்கு செய்வது போல செய்யுங்கன்னு பேசணும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்களை எப்பவுமே விமர்சிக்கிற அல்லது நீங்க எப்பவுமே திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த ஒரு நபரோட அங்கீகாரமோ கைத்தட்டலோ உங்களுக்கு தேவையே இல்ல. நீங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு உன்னதமான சக்திக்கு கட்டுப்பட்டவங்கன்னு முழுமையா உணர்ந்தீங்கன்னா உங்க அன்றாட வாழ்க்கை எவ்வளவு சுதந்திரமானதாக, எவ்வளவு நிம்மதியானதாக மாறும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த பேரமைதியோடும் சுதந்திரத்தோடும் உங்களுடைய நாளை தொடங்குங்கள். மீண்டும் சந்திப்போம்.